வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லேஷன். ஸோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கேம், ஆன்லைன் ஸ்கேம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் எப்படி ஸ்கேம் ஆயிட்டேன்னா என் காசை தொலைச்சிட்டேனா அப்படிங்கறதுலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோல போலாம். ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஜான்வரி லாஸ்ட் ஒட்டி போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு காட்டுன்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன கொரியர் ஏதேன்னு நான் அட்ரஸ் மாதிரி வந்தாச்சு. பழைய அட்ரஸ்ல கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்லையே நான் இப்போ அங்க கரண்ட்லி அங்க இல்லையே நான் சொன்னதுமே அவங்க சரி இப்போ கரண்ட்லி எங்க இருக்கீங்கன்னு கேட்டு இங்க வந்தாங்க. எனக்கு டவுட், ஏன்னா நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல, நான் பழைய அட்ரஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். அது எப்படா நான் கேட்கறேன் எங்க லெட்டர் வருது எதுவும் மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு கேட்கும்போது அவங்க இது கல்கத்தால வருதுன்னு சொன்னா நான் அமேசான் மீஷோலாம் நான் போய் செக் பண்றேன். நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு மறந்துடும். நார்மலா இந்த மாதிரி நடக்கும். நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணா அப்புறம் மறந்துடும். அது வந்துச்சா வரலன்னா நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரியும் எதுவும் இல்லை. யார் அவ்வளோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஸ்பெஷலா கிஃப்ட் பண்றதுக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்களா, நம்ம ஹஸ்பண்ட் தான் நம்மள சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அது பயங்கரமா ஆர்டர் பண்ணிருக்காரா அப்படிலாம் பயங்கரமா ட்ரீம் பண்ணிட்டே இருக்கேன். அப்புறம் அடுத்த நாள் வந்துச்சு, லெட்டர் இருந்துச்சு. லெட்டரா? நமக்கு யாருடா இந்த காலத்துல லெட்டர்லாம் போடுறது? இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பிக்கலாமே. லெட்டர் யாரு போட்டிருக்குதுன்னு ஓபன் பண்ணா ஆக்சுவலா அது மீஷோல இருந்து வந்திருந்தது. மீஷோ அப்படிங்கிறது இப்போ பாப்புலரா இருக்கிற ஒரு ஆப். அதுல இருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கணும். சரி நம்ம நிறைய வாங்குறதுனால என்னமோ கிஃப்ட் கொடுக்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ அது கூட ஒரு ஸ்கிராட்ச் கார்டு அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கிராட்ச் கார்டை ஸ்கிராட்ச் பண்ணிட்டு அதுல இருக்க பிரைஸ் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வா, எனக்கு அதை பார்த்தோன்னு எனக்கு அப்படியே எக்ஸைட்டட். அப்படி ஸ்க்ராட்ச் கார்டை எடுத்த கையோட ஓடி போய் கடவுளுக்கு ஒரு பெரிய வேண்டுதலை போட்டேன். எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு, கடவுளே எனக்கு ரொம்பலாம் நான் ஆசைப்படல, ஒரு 100 ரூபா இல்லை 500 ரூபா கூட போதும், எனக்கு அதை வச்சு ஜாலியாக நான் ஷாப்பிங் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலை போட்டு சூடெல்லாம் கடவுளுக்கு காமிச்சு, கடவுளே எனக்கு ஒரு கருணையை காட்டு, ஒரு 100 ரூபாயாவது கூட இந்த ஸ்க்ராட்ச் கார்டில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேண்டிட்டு போய் ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தா அதில் எனக்கு விழுந்திருக்க அமௌண்ட்டு 15,51,000 ரூபா. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. சாரி மக்களே, ஒரிஜினல் சாங் போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க, அதனால நானே பாடிட்டேன். 500 ரூபா இல்லைன்னா ஒரு 1000 ரூபாய் விழுந்திருக்கு, அவ்வளவுதான் அவங்க பிரைஸ் அமௌண்ட் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு நீங்க ஒரு 2000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த 500 ருபீஸ் நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வவுச்சரை நான் நம்பியிருப்பேன், அதை நான் யூஸ் பண்ணவும் செஞ்சிருப்பேன். ஆனா அந்த மாதிரி இல்லாம 15 lakhs and 15,000 நீங்க அப்படியே கிளைம் பண்ணிக்கலாம்னு சொன்னது என்னால ஏத்துக்கவே முடியல. அதப்படா நம்மளுக்கு இப்படியெல்லாம் லக்கெல்லாம் அடிக்க வாய்ப்பே இல்லையே, அது எப்படி சார்ஜ் இல்லையே அப்படின்னு எனக்கு சந்தேகமாவே எனக்கு இருந்துச்சு. என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ண ஒருவேளை இது நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணேன்னா அவங்க கொடுத்திருந்த அந்த பேப்பரை நான் வாசிச்சேன். ஓகே என்ன அப்படின்ட்டு அதுல அவங்க மெயினா கொடுத்துருக்க 2-3 பாயிண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணேன். there are 4% taxes on your price in which you have to pay 1% first as security money and 3% after receiving the price at your address. All taxes will be collected at once and will not adjusted prize money under any circumstance. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 15,51,000 நம்மளுக்கு கேஷ் மணி தராங்கல்ல, அதுக்கு ஒரு 4% டாக்ஸ் நம்ம பே பண்ணி தான் அந்த பிரைஸ் மணி நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலா இதான் ஸ்கேம், புரியுதா உங்களுக்கு? சோ இதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1% நம்ம பே பண்ணணும், காசா கொடுக்கணும். ஒன்ஸ் அந்த பிரைஸ் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் 3% நம்ம பே பண்ணணும். ஸோ டோட்டலா அந்த 1% எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அதுதான் அவங்க நம்மள ஏமாத்தி வாங்குற அமௌண்ட். ஸோ நம்ம ஒருத்தர்கிட்ட இப்போ ஒரு அது 10,000 ரூபாய் அமௌண்ட்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு 10,000 ரூபாய் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 10 பேர் ஏமாறாங்கன்னா அதுலயே உங்களுக்கு 1 லட்சம் கிடைச்சிடல. ஸோ ஆக்சுவலா இதுதான் ஸ்கேம். என்ன பண்ணுவோம்? ஓகே 15,51,000 ரூபாய் வருது, 15 lakhs 15,000 வருது. அப்ப அதுலயே டாக்ஸ் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிட்டு கொடுத்துருங்களே அப்படின்னு டக்கு நம்ம அடுத்து கேட்போம். ஸோ அதுக்கு தான் அடுத்த பாயிண்ட் வச்சிருக்கான். நீங்க அதுல எல்லாம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டோம், நீங்க தான் அட்வான்ஸா பே பண்ணணும். நம்ம தான் அது எப்படின்னா நீ காசை முதல்ல கொடுக்க மாட்ட, ஆனா எங்க கிட்ட இருந்து மட்டும் காசு வாங்கிப்ப, சரியா? சரி ஓகே. ஆஃப்டர் ஆல் டாக்ஸஸ் ஓகே
24 hours ஒன்ஸ் வந்து 24 hours வந்துட்டு அந்த கூப்பன் இதாகிறதுக்குள்ள அதுக்குள்ள நம்ம ரெடீம் பண்ணலாம். அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க காசு வந்து கட்டணும். அதுதான் அந்த அடுத்தது. இல்ல அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிற இன்னொரு மெயினான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து மீஷோல இருந்து வந்திருக்கு. இப்போ இன்கேஸ் இப்போ அமேசான்ல இருந்து வந்து பிளிப்கார்ட்ல இருந்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஸ்கிராட்ச் கார்டை வந்து ஒரு போட்டோ ஒன்று எடுத்துட்டு அவங்களோட கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு மெசேஜை போட்டுவிட்டு அதை அட்டாச் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி வந்துருக்கு, இது எப்படி கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு எதையும் பண்ணிடக்கூடாது அப்படின்றது ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Please note that this is an internal initiative of the company meant a promotional purpose and we are here inform will not be available at our helpline. அதாவது நம்ம மீஷோ ஹெல்ப்லைன்ல போயிட்டு இதை பத்தி கேட்டா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஏன்னா மீஷோட இன்டர்னல் ஆஃபீஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இதை பத்தி தெரியும். மற்றபடி நீங்க கஸ்டமர் கேர்ல கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இதை பத்திலாம் தெரியாது. ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்க கால் பண்ணி கேட்கக்கூடாது. நீங்க கேட்கக்கூடாது. நீங்க ஏமாந்து போகணும் என்கிட்ட, அவ்வளவுதான். நீங்க வந்துட்டீங்க, லெட்டர் ரிசீவ் பண்ணிட்டீங்க, ஸோ அதை வாங்கிட்டு நீங்க என்கிட்ட ஏமாந்து தான் போகணும். அதை விட்டுட்டு உஷாராகி நீங்க வந்துட்டு மீஷோ ஹெல்ப்லைன்லாம் கால் பண்ணி என்னன்னு கேட்கக்கூடாது, விசாரிக்க கூடாது. ஓகே, அடுத்து வந்துட்டு ஸோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணாதீங்க. டியூ டு செக்யூரிட்டி பர்பஸ் ஆஃப் கஸ்டமர் அண்ட் கம்பெனி அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்மெண்ட் ஆக்ட். இல்ல கவர்மெண்ட் ஆக்ட் வர போட்டிருக்காங்க 267A/B அண்ட் செக்ஷன் 121A. இதுக்கு பதில் 420 போட்டிருந்துருக்கலாம், கரெக்டா இருந்திருக்கும். சரி, ஓகே. இதுக்காக நான் வந்து இதுக்கு கால் பண்ணாம இருந்தேன்னு கேட்டீங்களா? அதுதான் கிடையாது. ஆக்சுவலா இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணேன், என்னன்னு தெரியல, நான் உஷாராயிட்டேன் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு தெரியல. எனக்கு என் கால் அவங்க பிக் பண்ணவே இல்லை. சரி, காலை தான் பிக் பண்ணல, வாட்ஸ்அப்புக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்களே அதுக்காக டெக்ஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணி விட்டப்போ அதுலயுமே எனக்கு ரிப்ளை இல்லை. அண்ட் ஒரு சில நியூஸஸ் வந்து நான் பார்த்தேன். நம்மளோட ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் வந்து இதை பத்தி கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்கேம் பண்றாங்க மீஷோ பேர்ல, இன்னும் நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் நேம்ல வந்து ஸ்கேம் பண்றாங்க. ஸோ தயவு செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க. காசு கொடுத்து நிறைய பேர் காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அதனாலதான் அந்த நியூஸ் சேனல் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்துல எனக்கு வந்து பிளிப்கார்ட், அமேசான், மீஷோ யாருன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் வெப்சைட் மேல எனக்கு ஒரு பெரிய அதிருப்தி, டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இவங்களை நம்பிதான் நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ், போன் நம்பர், அட்ரஸ் இதெல்லாமே கொடுக்குறோம். அது எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் கைக்கு வந்து இந்த மாதிரி ஏமாத்துறவங்க கைக்கு நம்மளோட அட்ரஸ், போன் நம்பர்லாம் எப்படி வந்து போகுதுன்னு தெரியல. உங்களோட பெரிய காமெடி என்னன்னா, கரெக்டா என்னோட லேண்ட்மார்க், அதாவது நான் எங்க வீட்டுக்கு வரதுக்கு ஒரு லேண்ட்மார்க் கொடுத்துட்டோம்ல, இந்த இடத்துல இருந்து நீங்க ஆப்போசிட்ல வரணும் அப்படின்ட்டு அது முதற்கொண்டு கரெக்டா இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஷாப்பிங் அடப்பாகல, அந்த அளவுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் இந்த வருஷம் டிசப்பாயிண்ட். ஒருவேளை மீஷோ மூலமா தான் வந்துட்டு இந்த அட்ரஸ் போயிருக்குன்னா கண்டிப்பாக நான் மீஷோவை வன்மையாக கண்டிக்கிறேன். என் டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் கொடுக்குறீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நீங்க கண்டிப்பா உங்களோட சிஸ்டம் இன்னும் செக்யூர் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் கையில வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து போகாம இருக்கிறதுக்கு இல்ல சொல்ல வர விஷயங்கள் ஒண்ணுதான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லெட்டர் எதுவும் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு வந்து ஏமாந்துடாதீங்க. மீஷோல இருந்தோ பிளிப்கார்ட்ல இருந்தோ வந்துச்சுன்னா ஏமாந்துடாதீங்க. எங்க என்னோட அம்மாட்ட வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆக்சுவலா இந்த மாதிரி வந்து வந்துச்சுமா, ஏமாத்த பார்த்தாங்கன்னு சொன்னப்போ எங்க அம்மா சொன்னாங்க, அவங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் வருமா சொன்னாங்க. இதே மாதிரி சேம் லெட்டர்ஸ் வருமா, மணி ஆர்டர் பண்ண சொல்லுவாங்களாம். உங்களுக்கு வந்துட்டு நாங்க ரேடியோ அனுப்பி வைக்கிறோம், டிவி அனுப்பி வைக்கிறோம், டிவியில ரேடியோன்னு சொன்னாங்க, உங்களுக்கு வந்து நாங்க ரேடியோ அனுப்பி வைக்கிறோம். ஆனா நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க, இது அனுப்புறதுக்கு வந்து ஒரு டாக்ஸ் இருக்குது, நீங்க வந்து 50 ரூபா அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லி இந்த இதுல வந்து மணி ஆர்டர் பண்ணி விடுங்க, இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்களாம். ஸ்கேமிங் அப்படிங்கிறது அப்ப வந்து அப்படி இருந்துச்சு, இப்ப அப்படியே டெவலப் ஆகி இப்போ ஆன்லைன் சைட் வரைக்கும் இந்த ஸ்கேம் இருந்துச்சு. போக போக ஸ்கேமர்ஸோட டெவலப்மெண்ட் வந்து பயங்கரமாகிட்டே இருக்கு. இன்னும் எப்படிலாம் ஸ்கேம் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த மாதிரி லெட்டர் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை வந்து நம்பி கொடுத்துறாதீங்க. நிறைய பேர் வந்து இவங்களை நம்பி வந்து 17,000, 20,000, 25,000 சொல்லிட்டு டெபாசிட் பண்ணிட்டு 15 லட்சம் பேராசை தான், 15 லட்சத்துக்கு பேராசைப்பட்டுட்டு 20,000, 15,000 சொல்லிட்டு பே பண்ணி ஸ்கேம் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்களும் அந்த மாதிரி வந்து ஸ்கேம் ஆயிடாதீங்க. ஸ்கேம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோவை நான் கிரியேட்டே பண்ணேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சேனல்ல வந்து கண்டிப்பா ஸ்பைஸ் அப் பண்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபுட் சேலஞ்ச் தான் நம்மளுக்கு இந்த வீக்கெண்ட் வரப்போகுது. ஸோ அதையும் மறக்காம வெயிட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். Till then, bye.